4 பாட்டுமே 2 தடவை போட்டான். விசில் போய் 2 வாட்டி போட்டான். அஜித் படத்துக்கு வரோம் 2 போட்டு 2 தடவை போடுறேன். ரோஹிணி ஓடியும் சொல்லிட்டேன். அம்மா ரோஹிணி ஓடியும். ரோஹினாலே தலை அப்போ சொல்லு எப்பயுமே ரோஹினாலே தலை தான். ஊரை போக சொல்லி விஜய்க்கு தலை ஊரை போகும். சிஎம் சொல்லி விஜய் போயிட்டு ரோஹினாலே தலை தான். ரீரிலீஸா தலை இது ஃபர்ஸ்ட் ஷோ வந்த மாதிரி தலை தொண்டை கட்டிடுச்சு. ரோஹினி தேட்டர் ஓட ரோஹினி தேட்டர்ல ஒரு தலை பாட்டு போட மாட்டாங்க. மற்றவங்க படங்கள்லாம் போடுறாங்க தானே. அஜித் கடவுளே எப்படியா பசங்க கிள்ளி படுத்தா 2 தடவை போடுறானுங்க. அம்மா எங்க பாட்டை ஒருத்தர் தான் தலை போடுறான். ஒடையும் தலை ரோஹினி ஒடையும் பாட்டே போடல ப்ரோ. கடைசியில மங்காத்தா மச்சி ஓபன் தி பாட்டில் ரோஹினி ஒளிங்க ப்ரோ. தேட்டருக்குள்ள பட்டாசு ஒளிங்க ப்ரோ. மங்காத்தா ஒண்ணுமே போட மாட்டாங்க. நான் பாட்டே போட மாட்டாங்கண்ணா. பாட்டே போட மாட்டாங்கண்ணா. நியாயத்தை கேளுங்கண்ணா. ரோஹினி வெளியே போ. ஒருத்தர் ஐபோன் தொலைச்சிட்டான். பட்டாசு வெடிக்கிறானுங்க. உள்ள பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க. பட்டாசு பறகுதுல்ல. ரொம்ப சந்தோஷம் தல. நான் பிறந்த வருஷம் வந்த படம் இது. சரியா 23 வயசாக இப்போதான் பார்க்குறேன். விண்டர் தலையை பார்க்கும்போது வெறித்தனம். விடாமுயற்சி வேணா ஒன்று வேணா. விண்டர் தலை இறங்கு உள்ள நான் பார்க்குறேன் வந்து. சரியா உள்ள வெடி கிடி போட்டு ஸ்க்ரீனை கீச்சு விட்டோம். போட்டு குட்டுறானுங்க பாரு. தலை மட்டும்தான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலை. லவ் யூ ரிஸ்க் எடுக்காதீங்க. ஜாலியா படம் பண்ணுங்க. அவ்வளவுதான். இண்டே பாட்டு தான் ப்ரோ போட்டாங்க. ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தோம். போடவே இல்லை. டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. கமலா தேட்டரில் போடுறாங்களா இல்லையா? போடுறாங்களா இல்லையா? லைட்லாம் வச்சு போடுறாங்களா இல்லையா? ரீரிலீஸ்லாம் என்ன? ரீரிலீஸ்னால் இந்த மாதிரி பார்க்குறது தான் ரீரிலீஸு. இவங்க ஒரு தடவை போடுறதுக்கே அவ்வளோ போராடணும். படத்தை ஸ்க்ரீன்லாம் மூட்டை சட்டையை வச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா இவங்க ஒரு தடவை போகிறதுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அதுவும் இன்டர்வல் வாக்கில் அவங்க போட்டாங்க. சரி நாங்கள் 2 பாட்டு கேட்டோம். ஒரு மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் மோர் போடுங்கன்னு சொல்லி கேட்டோம். ஒரு பாட்டு தான் போட்டாங்க. அதுவும் இன்டர்வலில் போட்டது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. மற்றபடி ஃபேன்ஸ்லாம் ஹாப்பி. தலை பாட்டு எனக்கு ஹாப்பி பர்த்டே தலை. லவ் யூ. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேட்டரில் இப்போ தான் பார்க்குறேன். ரியலி ஒர்த் ஆஃப் வாட்சிங். ஒன்ஸ் மோர் சாங் கேட்டதெல்லாம் தேட்டரே 2 ஆயிடுச்சு. நிஜமாக தாறுமாறாக இருந்துச்சு. தலையை காமிக்கும் போது செம்ம கத்து சரவண வேலை செத்துட்டான் ப்ரோ. படம் வேறு லெவல் தலை. சூப்பராக இருந்தது. அதாவது சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசில் நம்ம பார்த்தது இப்போ வந்து திருப்பி வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் உள்ளே போகும்போது வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அதான் லைஃப்பில் நான் எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக 2 பேர் பார்ப்பேன். ஒன்று அஜித் குமார், இன்னொன்று தோனி. இவர் 2 பேர் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம எந்த டவுனில் இருந்தாலும் அஜித் குமார் இவரும் நினச்சாலே நம்ம ஒரு இதில் டாப்பில் வந்துடலாம். எப்பவுமே மாஸ் தான் தலை. அவ்வளோதான். தேங்க்யூ. அதான் யுவன் தான் நமக்கு மெயினே. சரி புரியல. பாட்டு அந்த ஃபஸ்ட்டு பாட்டு 2 வாட்டி போட்டாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. பக்கவாக இருந்தது. வேறு லெவல் மாஸ். நல்லா பிறந்த நாள் அன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் இப்போ எப்படா தலையை ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டேன். விடாமுயற்சி அப்டேட் வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் ப்ரோ மாஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. இன்றைக்கும் எனக்கும் பிறந்த நாள், தலைக்கோ பிறந்த நாள். வெரி ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ பிரதர். ஆமாம் பிரதர் போட்டு தான் ஆகணும். கேட்டால் போட்டு தான் ஆகணும். தலை ஃபேனு நாங்கள். தலை பத்தி குச்சி பத்திக்காதுதான். எங்குமே பத்திக்காது. உடம்புல கை இருக்கோ கால் இருக்கோ சிறு இருக்காது. அதுதான் தலை. தங்கச்சி என் மாப்பிள்ளை. எங்கள் 2 பேரும் தலை ஃபேனு. நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு தீனா தான் படத்தில் பார்த்தேன். 23 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்குறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்குற முதல் தலை படம் இது. என்ன அப்படின்னா நிறைய சின்ன பிஜிஎம் சின்ன மியூசிக்லாம் கண்ணு கலங்க வச்சுது. பழைய யுவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தலை யுவன் காம்போவில் இந்த யுவனை எங்கடா காணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல் மூவி. தலைக்கு போட்டு சிறப்பாக நடந்துச்சு. ரோஹினா தலைனா ரோஹினி வேற மாதிரி ப்ரோ. சூப்பராக போட்டாங்க. ஒன்ஸ் மோர் கேட்டு ஒரு மாதிரி சூற விட்டாச்சு உள்ள போட்டாங்க ப்ரோ. நடுவில் கேட்டால் போடல. அது இன்டர்வல் எடுத்து போட்டாங்க. ஆனால் வைப் வேறு மாதிரி. தலை ஃபேன்ஸாக விநாயகா பார்க்க முடியலன்ற ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலுமே தீனாவை பார்த்ததில் சந்தோஷம். 2 தடவை போட்டாங்க. ஹாப்பியாக ஒன்ஸ் மோர் தலையை ஸ்க்ரீனில் பார்த்துனியோ ஐயோ வேறு லெவலு. அந்த பில்லா படத்தில் புரியுதுங்களா? நல்லா அந்த ஸ்டெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வேறு லெவலு. அவ்வளோதான். வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. நம்ம தேட்டரும் ரோஹிணி தேட்டர்னாலே தலை தான். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணானுங்க. அவ்வளோதான். கில்லின்றீங்களா? அது அப்படின்னா தான் இது. அந்த கில்லியில் சொல்லுவா கில்லி ஒரு படமே இல்லை. எப்பவுமே தலை படம் தான். கில்லிக்கும் மங்காத்தா கூட்ட எது அடிக்கும்? மங்காத்தா தான். தீனாவே சாப்பிட்டு போயிடும் பாருங்க வேணா கொஞ்ச நாளில். அவ்வளோதான் தலை. தலை படம் எல்லாமே இல்லை.
விஜய் படம்லாம் ஓடும், மொக்க படம் எல்லாமே விஜய் படம்லாம் தலை தான் எப்பவுமே ரோகிணியில் எல்லாரும். ஸ்க்ரீனா ஐயோ என்ன சொல்கிறது, ரோகிணினால தலை தான்ன்ற உங்களுக்கு ஸ்க்ரீனு. இதே தேட்டரில் வாரிசோ துணி அப்போ என்ன படம் ஓட விட்டுது, துணி தான் ஓட விட்டுது. வாரிசுலாம் இல்லை போயிட்டாங்க, வாரிசே உனக்கு இல்லை, அதனால வாரிசு பேர் வச்சு வரானோ வேற லெவலில் போயிட்டாப்புல, சம்பாதிச்சு வேற லெவலில். நீங்கள் நல்லா இருப்பல தளபதி ரசிகர் கெஜுவாயிடுச்சு, படமே ஓடலை. ஆனால் தலை எதுவும் சொல்ல எங்கள் பேச்சு சின்னாதீங்க, அவ்வளோதான் உங்களை சொல்கிறோம். கில்லி 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 கில்லின்னீங்க அவ்வளோதான், உங்களுக்கு பள்ளி ஆகிடுவீங்க எல்லாரும், அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாகிடுது சொல்ல போனால். இவ்வளோ நாள் பேசுனானுங்க கில்லி கில்லி கில்லின்னு. டேய் கில்லியா வாயில் இனிமேல் பள்ளி தான், காலி அவங்க எல்லாரும் சரிங்களா? தலை தான் எப்பவுமே ரோகிணினாலே காலி அவங்க எல்லாரும். பயம் எல்லாருக்கும், மங்காத்தா வந்தால் எங்கே இவங்க வசூல் அச்சிட போகிறானுங்க எல்லாருக்கும் பயம். அந்த பயத்தினால ஸ்டாப் பண்ணிட்டானுங்க மங்காத்தாவை. மங்காத்தா வந்து பொறுமையாக தான் விடுவாங்க, வேகமாக விட மாட்டாங்க. பொருள் மெல்ல மெல்ல வந்தா பிளாஸ்ட், மங்காத்தா வந்தா பிளாஸ்ட் எல்லா படமும், அவ்வளோதான். வந்து பாருங்க எல்லாம் எப்படி கத்துறாங்க. நாங்கள் பார்த்து தீனா போய் பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்து வைப் பண்ணுறோம், இங்கேருந்து மறுபடியும் அங்கே போய் வைப் பண்ணோம். செம்மையாக இருக்குது இன்னைக்கு. நயன்தாரா சீன்லாம் வேற லெவல் சீன், எல்லாம் எல்லாருமே கத்துறாங்க, பொண்ணுங்க கத்துறாங்க நயன்தாரா வரும்போது, அந்த லெவலுக்கு வைப்பாக இருந்தது. ஆமாம், கில்லி ரீ-ரிலீஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குன்னாங்க. இப்போ பில்லா ரீ-ரிலீஸ் எப்படி இருக்கு? அதை அடிச்சு தூக்கிடுவாங்க. கில்லி அவங்க தனி, இது அது நல்லா இருக்குது, நல்ல வைபா இருக்குது. இது பில்லா இது எங்களுக்கான இது டே, அதனால நாங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். அது ஒரு இது ஒரு இது. நான் என்ன சொல்ல விரும்புவேன், தலை என்ன சொல்லிக்கிறாரு, அவங்க வேலையை பாருங்க, அப்படியே வந்து படத்தையும் பாருங்க ஹாப்பியா, அது அவ்வளோதான். இந்த படம் வந்து நான் தேட்டரில் பார்க்கல, எல்லாம் டிவியில் தான் பார்த்தேன். அப்பயே வைபாக இருக்கும், தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. வந்து பார்த்தா செம வைப்பு. புது படம் கூட அவளுக்கு ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ வைப்பாக இல்லை, இது அவ்வளோ வைப்பாக இருந்தது. எனக்கு மற்றவங்களாம் வந்து எல்லாம் வீடியோ எடுத்தாங்க, நான் வீடியோ பார்க்கல, நான் தலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த லெவலுக்கு நான் என்ஜாய் பண்ணேன், ஏன்னா அவ்வளோ எல்லாம் சாமிங்காக இருக்கிறாரு அவர், செம வைப்பாக இருந்தது. ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாச்சு எங்களுக்காக ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் பார்த்து ஜாலியாக இருந்துக்கோம். ஃபேன்ஸ் விடாமுயற்சி வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டாக தான் இப்போ இது ஒரு சீன் மட்டும் ஒன்று விட்டுருந்தாங்க, அந்த கார் கிராஷ் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் மட்டும் விட்டுருந்தாங்க, பார்த்தோம். அதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து குட் பேட் அக்லி அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறோம், அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.